ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/1/2024 21/2/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன ராசிகளுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே, ஏன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு தை மாதம் பிறக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம், பொங்கல் பண்டிகை. அதாவது இந்தியா மொத்தம் இது உழவர்களுடைய இதுவாக பண்ணக்கூடியது, அறுவடை நாளாக சொல்லக்கூடியது. அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பைசாகின்னு கொண்டாடுவாங்க, பஞ்சாப்லலாம். தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாளாக கொண்டாடுறோம். சூரியனுக்கு இந்த நம்ம படைத்து அவருக்கு ஒரு நன்றி கூறும் விழாவாக பெருசாக சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போயிடுறார். இது மார்கழி மாதத்திலிருந்து தை மாதத்திற்கு வர்றதாக சொல்கிறது, மகர மாதம் அப்படின்றதுனால. ஸோ இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், ரிச்சிகத்தில் சுக்கிர பகவானும், செவ்வாயும் புதனும் தனுசுலையும், சூரியன் மகரத்துலேயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் தனுசுக்கு வந்துடுறார் ரிச்சிகத்திலிருந்து. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் கும்பராசி சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகளும், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசிக்கும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல பொங்கல் திருநாள். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்களும். இந்த பொங்கல் நல்லபடியாக கொண்டாடும். 15ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல், 16ஆம் தேதி அன்னைக்கு காணும் பொங்கல், 17ஆம் தேதியும் இந்த 3 நாட்களும் கரிநாள்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையிறது. பொங்கல் திருநாள் இந்த 3 நாள், அதற்கப்புறம் வள்ளுவர் திருநாள், வள்ளுவரனுடைய பிறந்த தினம் இதெல்லாம் வருது. 20ஆம் தேதி அன்னைக்கு 20/1/2024 அன்னைக்கு கிருத்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கவா, கிருத்திகை விரதம் நோன்பு நோக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். குழந்தை பிராப்திக்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் கிருத்திகை விரதம் இருப்பார்கள். எதிராளிகள் அற்ற நிலை, பணப்பிரச்சனை எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கிருத்திகை விரதம் ரொம்பவும் விசேஷம். 21ஆம் தேதி ஏகாதசி, அதாவது சர்வ ஏகாதசி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம், அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறதும், கார்த்தாலேருந்து பெருமாளுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் கார்த்தால தான் சாப்பிட்ணும். சீனியர் சிட்டிசன்ஸ் வாழ்க்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ், ப்ரெக்னென்ட் விமன்ஸு, சில்ட்ரன் வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, அவளுடைய உடல்நிலை கருதி. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேனா, சந்திராஷ்டம எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்குறோமேனா, கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் இருக்குது. சரி, இந்த வாரத்தில் பொங்கல் திருநாள் வருது. பொங்கல் திருநாளில் பெரிய முக்கியமான விஷயம், பொங்கப்பானை எப்போ வைக்கிறது சார், அதுதான் ரொம்ப பெரிய விசேஷமானது. பொதுவாகவே சந்திரஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரைகளில் வைக்கிறது ரொம்பவும் ஏற்றம். சந்திரஹோரை இந்த 15ஆம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமையில் பிறக்கிறதுனால முதல் ஹோரை, அதாவது இந்த சூரிய உதயத்தின் முதல் மணி நேரத்தை சந்திரஹோரைன்னு சொல்கிறோம். கார்த்தால 6:30லேருந்து 7:30 மணி வரலும் இருக்குது. ஏன்னா 7:30-9 ராவு காலம் வந்துடுறது, அதுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6:45லேருந்து 7:15, 7:20க்குள்ளே பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. இது சந்திரஹோரையில் வரும் நல்ல ஒரு ஏற்றம். சரி, அது முடியல, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது குருஹோரை. குருஹோரை பார்த்தோம்னா 8லிருந்து 9 தான் இருக்குது. ராவுகாலமாக இருந்தாலும்
ஹோரைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் வந்து ராகு காலத்தை விட ஹோரைகளுக்கு ஏற்றம்ன்றதுனால இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பண்ணக்கூடலாம் அப்படின்றத சொல்கிறோம். அதற்கு பிறகு சுக்கிரனுடைய ஹோரை 11லேருந்து 12 வரும். அது ஒரு 11:30 மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். அதனால் பொங்கப்பானை வைக்கிறது 11, 11:30 மணிக்குள்ளே வைக்கணும். இல்லைன்னா கார்த்தால ஒரு 6:45லேருந்து 7:15க்குள்ளே வைக்கிறது எப்பொழுதுமே விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் வந்து ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பினீங்கன்னா அதில் என்ன சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தியா, பாத சந்தியா, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த இப்போ நடக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் பொறுத்தும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பொறுத்தும் என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கேற்ற மாதிரி எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 15/1/2024 21/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தேலையானால் ராசி அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய தசம கேந்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமையிறது. தை மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பொங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசியிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால திருமண யோகம் வந்தாச்சு. இந்த கரி நாட்கள் ஒரு 3-4 நாள் போனதுக்கப்புறம் வந்து திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். தை மாதத்திலே கல்யாணத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தத்திலேயே திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 15/1/2024 21/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து புணர்ப்பு யோகம் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். வீட்டுக்குன்னு கொஞ்சம், அதாவது அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் 16ஆம் தேதி காலை ஒரு 5:30-5:45 வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிற 18ஆம் தேதி கார்த்தால வந்து ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தப்படுற 4ஆம் அதிபதி ராகுவோட சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு ஒரு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பண யோகம் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக சித்திக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 16ஆம் தேதி காலை ஒரு 7:15 பார்த்தேலையானால் அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வரலும் வந்து அவர் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். 20ஆம் தேதி மத்தியானம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இப்போ வந்து குரு சந்திர